ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பருப்பு கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரிசி கழுவுன தண்ணி ரெண்டாவதாக கழுவுவோம்ல, அந்த தண்ணியை எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி சூடானோடனே 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச துவரம்பருப்பை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வேக வைங்க. பருப்பு நல்லா ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம், நல்லா மசிஞ்சிடக்கூடாது, ஒரு 3/4 வெந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தோடனே பூண்டு பல் ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 3 சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான். வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன், அதனால் புளி சேர்க்க தேவையில்ல. நீங்கள் நார்மல் தக்காளி சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் புளியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நம்ம வயலில் விளையிற ஒரிஜினல் நாட்டு தக்காளி. இது ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் புளி அதிகம் சேர்க்க தேவையில்ல. சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு வேக வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வரட்டும். தண்ணி அதிகம் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பருப்பும் தக்காளி எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். தண்ணி கம்மியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் நம்ம நார்மல் தாளிப்பு வடகம் ஒரு வடகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வடகமாக இருந்தால் 1, பெருசாக இருந்தால் அரை வடகம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கடுகு ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வரும். அந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 2 மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு இது மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து நம்ம வேக வச்சுருக்க பருப்போடு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் வேக வச்சுருக்க பருப்பில் சேர்த்துட்டு ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா நம்மளோட தக்காளி பருப்பு கடையல் ரெடி. இது குக்கர்லேயும் செய்யலாம், ஆனால் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தக்காளி நீங்கள் நார்மல் தக்காளிலையும் செய்யலாம், கடையில் வாங்குகிற தக்காளிலையும் செய்யலாம், ஆப்பிள் தக்காளிலையும் செய்யலாம். செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சமாக புளி மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வந்தோடனே மத்து வச்சு நல்லா கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா நம்மளோட தக்காளி பருப்பு கடையல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.